ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, அதாவது நிஃப்டி 50 ஓப்பன் ஆகும்போது என்ன ஒரு ப்ரைஸில் இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கு என்ன ஒரு ட்ரேடிங் செஷனில் அதனால ட்ரேட் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட 1 ஹார் சார்ட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த சார்ட்டில் டபுள் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டபுள் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் எந்த டெப்த்தில் கீழே போச்சோ அதே டெப்த் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி முடிக்கிறதுக்கு என்ன டைம் ரேஞ்ச் எடுக்குதோ அந்த டைம் ரேஞ்சில் மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸை கவர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பாட்டமோட டெப்த்தில் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து இது வரைக்கும், ஸோ அப் சைடில் வந்து பார்க்கும்போது 26,018 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த டைம் ஃப்ரேம் எவ்வளோ டேஸ்க்குள்ளே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6 டேஸ், அதாவது 6 ட்ரேடிங் செஷன்ஸ்குள்ளே கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து 6 ட்ரேடிங் செஷன்ஸ்னு சொன்னோன்னா எக்ஸாக்டாக 6 ஆகணும்னு அவசியம் இல்லை. அது வந்து 2 டேஸில் கூட ஆகலாம், இல்லை 1 டேயில் கூட ஆகலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் லைன், அதாவது 25,374க்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆகி மேலே போச்சுன்னா மட்டும்தான் இந்த பாயிண்ட்டை அதனால் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கும் அண்ட் மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அண்ட் மண்டே பார்த்தீங்கன்னா, அதாவது 2 February எனக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான மூவும் தெரில, நெகட்டிவான மூவும் தெரில. ஏன்னா 2 சைடும் சேஞ்ச் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது பையிங் சைட்லேயும் செல்லிங் சைட்லேயும் சேஞ்ச் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு பெருசாக ஒரு வால்யூம் தெரியல. ஸோ இதனால மார்க்கெட் வந்து வாலடைலாக தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.